2024ல Yamaha பார்த்தீங்கன்னா நியூ மாடல் 125cc கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபேசர் 125 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேசர் 125 பொறுத்த வரைக்கும் 55 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேசர் 125 என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் வரப்போகுது, இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன இருக்கும், என்ன கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaல இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்கன்னா அப்கமிங் 2024ல நிறைய என்ட்ரி லெவல் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பைக்குக்கும் நியூ பைக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா இந்த ஃபேசர் 125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000லேருந்து 1,25,000க்குள்ள ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரேஞ்சில் 125cc ஃபேசர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்கும். இது FZ ஃபேசர் அப்படிங்கிற நேமில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஓகே, அஃபோர்டபுள் இருக்குது. என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் FZ ஃபேசர் 150யோட சேம் எக்ஸாக்ட் டிசைன் தான் வரப்போகுது. இந்த பைக்லையுமே பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நினைக்கிற மாதிரி MT-15ல இருக்கிற மாதிரியான பை ஃபங்க்ஷனல் கிடையாது. இது ஒரு யூனிக்கான பை ஃபங்க்ஷனல். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அக்ரெசிவான ரைடிங் ஸ்டைலும் இருக்கு. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்ப்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பைக்கில் உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 55 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக தான் இருக்க போகுது. வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்ஃபர்டபுள்ங்க. நீங்கள் சிட்டியில் தான் நிறைய டிராஃபிக்கில் தான் நீங்கள் வந்து ரைட் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பைக் இந்த ஃபேசர் 125 இருக்கும். மைலேஜும் பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இந்த பைக்கில் எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ், ஃபியூச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸும் இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS-ஓட லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் 1,25,000க்குள்ள அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு என்ட்ரி லெவலில் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS-ஓட அதுவும் Yamaha-ஓட இன்ஜினில் வருது அப்படிங்கும் போது டெஃபினட்டா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும்னு நம்ம நம்பலாம். அண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன், சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS-உம் வரப்போகுது. ரியர்ல ட்ரம் பிரேக் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய நமக்கு FZ மாடல் டீலக்ஸ் இல்லாட்டி FZ மாடல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த FZ ஃபேசர் 125 அப்படிங்கிற நியூ மாடல் என்ட்ரி லெவல் கம்யூட்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா டியூக் 125, TVS ரைடர் 125 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் லான்ச் பண்ண போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டெய்லி கம்யூட்டர் பைக் அப்கமிங் 2024ல லான்ச் பண்ண போறாங்க.